வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்முடைய பலவீனங்களை பலமாக நம்ம மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். போன பதிவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அந்த பலவீனங்களோடு எப்படி ஒரு ஒரு இடத்துல நீங்கள் நீங்கள் சஃபர் ஆகாமல் நீங்கள் செயல்பட முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அது ரொம்ப காலத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே நீங்கள் நீடிக்க முடியாது. சரிங்களா? அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன, நம்முடைய பலவீனங்களை நம்ம பலமாக மாற்றணும். சரிங்களா? முதல்ல நம்முடைய பலவீனம் என்னென்ன என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே. சரிங்களா? அங்கே என்ன தேவைப்படுதோ அங்கே. நான் சொல்ல புரியுதுங்களா? எதனால நீங்கள் தடமாறுங்க, எதனால நீங்கள் சஃபர் ஆகுறீங்க, சரிங்களா? என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வெளியிலே பிளேஸில். இப்போ வீட்டுக்குள்ளே நேச்சுரலாகவே பல ஆண்கள் அந்த தைரியம் கம்மியாக இருக்காங்க. பல ஆண்கள் அந்த மனைவிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாமல் அவங்க சொந்தக்காரங்க மத்தியில் அந்த மாதிரி நிறைய பேர் இது மாதிரி இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த தைரியம் இல்லாதது தான் காரணம். நம்ம அம்மா, நம்ம அப்பா நம்ம எதிர்த்து எப்படி பேசுகிறது அப்படின்ட்டுலாம் எதிர்த்துலாம் பேசணுங்க அவசியம் கிடையாது. சரிங்களா? உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். சரியா? உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா உங்கள் ஃபேமிலின்னு உங்கள் பிள்ளைங்க அப்படின் பொழுது நீங்கள் உங்கள் மனைவிக்கு நீங்கள் சாதகமாக நீங்கள் செயல்பட்டு தான் ஆகணும். உங்கள் மனைவி மேலே நியாயம் இருக்குன்னா அந்த நியாயத்துக்காக நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து நீங்கள் வெளியிடங்களை நீங்கள் பேசி தான் ஆகணும். இது செய்யாமல் இது கூட செய்யாமல் இதுக்கு தயங்குறீங்க? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்காக தயங்குறீங்க? அடிச்சிடுவாங்களா உங்களை? இல்லை வேலை செய்வாங்க உங்களை? வேறு எதுக்காக நீங்கள் பயப்படுறீங்க? அவங்க அடிச்சாங்கன்னா நீங்கள் அடிங்க திரும்ப. எங்களுக்கு கை இல்லையே, நீங்கள் ஆம்பளை தானே, நீங்கள் சொல்லிக்கிறீங்கள, என்னமோ சொல்லிக்கிறீங்களே. உங்களுக்கு வீட்டில் சொல்கிறீங்கள, உங்களுத்தையும் வெளியில் காமிங்க உங்கள் வீரத்தை. ஓகேவா? என்ன இது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலி ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறது. வேறு எந்த மாதிரியான இந்த பலவீனங்கள் நம்ம ஃபேமிலி லைஃப்குள்ளே பிரச்சனை உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேறு எந்த மாதிரியான பிரச்சனையும் வெளியில் இருக்கவங்கள மூலமாக, வெளியிலனா என்ன, உங்கள் சொந்தக்காரங்க இல்லாமல் மற்ற பர்சன்ஸ் மூலமாக வரக்கூடிய கஷ்டங்களுக்கு நீங்கள் 2 பேரும் ஒத்துமையை பேசி அதுக்கான சுமூகமான முடிவு நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? நீங்களும் உங்கள் மனைவியும் உட்காந்து பேசி நீங்கள் அதுக்கு அந்த ஃபேமிலிக்கு சாதகமாக நீங்கள் செயல்பட்டுக்கணும். இப்போது உங்கள் ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டாக உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மனைவி மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கேட்டு தான் ஆகணும். அதுதான் உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது, அதுதான் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது. சரிங்களா? நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க மேலே உங்கள் ஃபேமிலிக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேயே நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும். கணவன் மனைவி மனப்பொருத்தமாக இருக்கணும். அதுதான் அந்த ஃபேமிலிக்கான முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷனே அதுதான். முக்கியமான தகுதியே அதுதான். அறம் தானே சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் நீங்களும் உங்கள் மனைவியை மனப்பொருத்தமாக தான் நீங்கள் எப்பயுமே நீங்கள் செயல்படணும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மனைவி ஒரு இடத்துல சஃபர் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை கேட்கணும். இல்லை உங்கள் கணவன் ஒரு இடத்துல சஃபர் ஆகுனா அந்த மனைவி கேட்கணும். மனைவி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் கேட்குறது கிடையாது.
கணவன் வந்துட்டு ஏன் நீங்கள் ஆம்பளைக்கு தானே இந்த அளவுக்கு ஏன் பயப்படுறீங்க? எதுக்காக நீங்கள் பயப்படுறீங்க? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. இனி வரும் காலங்களையாவது இந்த கோழைத்தனத்தை விட்டுட்டு என்ன தைரியமாக போல்டாக இருங்க. சரியா? போல்டாக இருங்க. என்ன அதுக்கு என்ன வேணும் நமக்கு? நமக்கு என்ன வேணும்? நம்ம நல்லவன் அப்படின்ட்டு நம்ம பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நம்பணும். உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்கள் ஃபேமிலிக்கிட்ட நியாயம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நம்புறீங்கன்னா அந்த கடவுள் உங்களுக்கு அவ்வளோ தைரியத்தை அதை வந்து கொடுப்பாரு. சரியா? நன்றி. இப்போது உங்கள் மனைவி மேலே தப்பு இருக்கு அப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி அதை புரிய வைக்கணும். ஓகேவா? உங்கள் மனைவி தப்புக்குன்னா அது நீங்கள் தான் சொல்லி எங்களுக்கு புரிய வைக்கணும். இல்லை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு வேறு வழியில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியதுதான். நீங்கள் சொல்லுங்கள், அவங்க மேலே தப்பு இல்லை, இவங்க மேலே தான் தப்பு, நீ தான் ராங்காக இருக்க அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? என்ன நீங்கள் நம்ம அந்த நியாயப்படியே செயல்பட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த கடவுளுடைய சப்போர்ட் வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு வந்து எப்பயுமே கிடைக்கும். சரியா? என்ன? நன்றி.